ஏஆர் ரஹ்மான் வந்து களிமா சொல்ல சொல்லி ஃபத்வா கொடுக்குறாங்க. யாருப்பா சொல்றா அப்படின்னா, அந்த மும்பையில் உள்ள ஒரு அமைப்பு பரலவி கூட்டம் அம்புட்டும். பரலவினா யாரு? எல்லாம் தர்கா முட்டிகள் அம்புட்டு பேரும், கபூர் வணங்கிகள், அல்லாவுடைய தூதரை கொண்டு போய் அல்லாவுடைய இடத்துல வைக்கக்கூடியவர்கள், அவுலியாக்களை கொண்டு போய் அல்லாவுடைய இடத்துல வைக்கக்கூடியவர்கள், அவுலியாக்கள் இடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பரலவி கூட்டம் சொல்லுது ஏஆர் ரஹ்மான் வந்து களிமா சொல்லி முஸ்லீம் ஆகணும். இது எப்படி இருக்கு தெரியுமா? ஜார்ஜ் புஷ் வந்து சதாம் ஹுசேனை தூக்கில் ஓட்டுற மாதிரி இருக்கு. சதாம் ஹுசேன் 200 பேரை கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் பேரை கொலை பண்ண தூக்கில் போட்டானா. அதான் உதாரணம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஜார்ஜ் புஷ்கள் என்ன செய்யுது, சதாம் ஹுசேனுக்கு பத்தவா கொடுக்குற மாதிரி உள்ள விஷயம் இது. ஏண்டா நீ வந்து முர்த்தத்தாகி போய், நீ காஃபிராகி, நீ முஷ்ரிக்காகி கிடக்குற, நீ அல்லாஹ்வை மறுத்துட்ட, நீ மதுஹப்பை ஃபாலோ பண்ற, அல்லாஹ்வுக்கு இணை இருப்பிக்கக்கூடிய வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படி வேலையை செய்யக்கூடியவன் நீ என்ன செய்யற? ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரு, ஃபத்வா கொடுத்து விட்டார்களாம். நம்ம அதை இவங்களுக்கு ஃபத்வானா என்னன்னு தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்குது. ஃபத்வா கொடுத்துட்டாங்களா, ஃபத்வா கொடுத்துட்டாங்களாம், இன்னும் ஃபத்வா ஃபத்வா இப்படியே பரப்புறாங்க. ஃபத்வானா என்ன? தீர்ப்புடா, நண்டு தின்னலாமா இல்லையா, தின்னலாம், ஃபத்வா ஃபத்வா. இவங்க அதை கேட்டாங்க, ஃபத்வா ஃபத்வான்னு சொன்னா சொல்றாங்க போல. இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இணை இருப்பிக்கக்கூடிய வேலையை அவன் செஞ்சப்பெல்லாம் விட்டாங்க. இதே ஏஆர் ரஹ்மான் வந்து ஷிர்க் வைக்கக்கூடிய வேலையை செஞ்சாரா இல்லையா? இதே வந்து நான் ஒரு தர்கால போய் நின்றாரு, முத்திப்பட்ட ஒரு தர்கா விடுறது இல்லை, தர்காவுக்கு வந்து அதை அன்பளிப்பு பண்றேன், இதை அன்பளிப்பு பண்றேன்னு ஷிர்க் வச்சாரு. அப்பெல்லாம் முஸ்லீமா இருந்திருக்காரு. வந்தே மாதரம் பாட்டு பாடினார்ல, அப்பெல்லாம் முஸ்லீம். இது இவங்களுக்கு அது களிமா போல. அப்ப வந்தே மாதரம்ன்றதுனா இவங்களுக்கு களிமா போல. அப்பெல்லாம் முஸ்லீமா இருந்தாரு, கரெக்டா பெர்ஃபெக்டான முஸ்லீமா இருந்தாரு. வந்தே மாதரம் சொன்னப்ப சொல்லியிருந்தா ஓகே, நீ வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்ட, நீ திருப்பி களிமா சொல்லி உள்ள வா அப்படின்னா உண்மையிலே பாராட்டலாம். தர்காவா போய் முட்டுனாரு, அப்போ சொல்லியிருந்தா ஓகே. நீயே தர்கா போற கூட்டம், நீ சொல்ல மாட்ட. உனக்கு வந்தே மாதரத்துக்கு நீ சொல்லிருக்கலாமா இல்லையா? அதுக்கு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உள்ள ஒரு படத்துக்கு வந்து ஈரானிய இயக்குனர் எடுத்த ஒரு படத்துக்கு இசையமைச்சதுனால இவர் ஆஃபிரா போயிட்டாரு. இதுதான் இவர்களுடைய ஃபத்வா. மார்க்கத்தில் சினிமான்றதே முதல்ல ஒரு முசீபத்து, அதுக்கு இசையமைக்கிறது அதை விட பெரிய முசீபத்து. இதனால கூட இது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், சரியா? இதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை விட சிறுக்கான வேலையை செஞ்சாரு, அப்ப அவரை வந்து நியாயப்படுத்தி கொண்டு அதை தூக்கி வைத்து ஆடியவர்கள் இப்போ இதுக்கு வந்து எதிராக ஃபத்வா கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு மார்க்கம்னா என்னன்னு விளங்குது. அவங்களுக்கு முதல்ல ஒண்ணு விளங்கு காணலாம்.